என்ன பண்ணால் நமக்கு பண பிரச்சனைகள் தீரும்? சந்தோஷம் வேணும், அமைதி வேணும் அப்படின்னா நம்ம யாரை பிடிக்கணும் அப்படின்னா லக்ஷ்மியை பிடிக்கணும். 8 லக்ஷ்மியும் சேர்ந்தவங்க தான் நமக்கு மகாலட்சுமி. இணைந்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஆரம்பித்து இந்த வழிபாட்டு நீங்கள் எடுக்க 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 கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பொருளாதாரம் வந்தே தீரும். இது கட்டாயம் இல்லை, இது காலத்தின் கட்டாயம் மாதிரி. அந்த லக்ஷ்மி எப்பெல்லாம் வணங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரியோதசி திதி, அனுஷம் நட்சத்திரம். ஸ்ரீசக்கரம் வரைஞ்சிக்கோங்க. ஸ்ரீசக்கரம் வரையலாம், ஐசிங் சக்கரம் வரையலாம். கண்டிப்பாக மகாலட்சுமிக்கு உகந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்கரம். நமக்கு காப்பர்லேயும் கிடைக்கும், சில்வர்லேயும் கிடைக்கும். இல்லைன்னா அப்படின்னு நீங்கள் இந்த ஐசிங் சக்கரத்தில் தான் மகாலட்சுமி தாயார் அமர்ந்து ட்ராவல் பண்ணுறதாக சொல்லப்படுது. ஐசிங் சக்கரம் இதுதான் இந்த ஐசிங் சக்கரம். இந்த மரத்தில் இந்த ஐசிங் சக்கரம் இதுக்கு மேலே அமர்ந்து தான் மகாலட்சுமி தாயார் ட்ராவல் பண்ணுறதாக சொல்லப்படுது, நம்பவும் படுது. பட் இது உங்களால் வாங்க முடியல, எனக்கு கிடைக்கல அப்படின்றவங்க இதை பார்த்துக்கோங்க. இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு அரிசி மாவு பச்சை கலர் ஒரு 1 மீட்டருக்கு துணி வாங்கிக்கோங்க. ஒரு 50 கிராம் வெந்தயம் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த பச்சை கலர் துணி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக மகாலட்சுமிக்கு எல்லாரும் நினச்சிட்ருக்க இனிப்பு பிடிக்கும். ஆப்வியஸ்லி இனிப்பு பிடிக்கும், ஆனால் அதை விட உங்களுக்கு என்ன பிடிக்கும்னா ஆவியால் செய்யப்பட்ட உணவுகள் ரொம்பவே பிடிக்கும். சாமிக்கு வைக்கும்போது மட்டும் அந்த இடியாப்பம் யூஸ் பண்ணிக்கணும். அது ஒரு சிக்கலாக இருக்கும், அதனால் அது பண்ண வேண்டாம். நீங்கள் தானம் கொடுக்கும்போது இடியாப்பத்தை யூஸ் பண்ணிக்கலாம், சிக்கலை தீர்க்கும். இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு அதெல்லாம் வராது, எனக்கு மகாலட்சுமி மந்திரம் தெரியாது அப்படின்றவங்க ஓம் போட்டுக்கோங்க. மகாலட்சுமியே போற்றி 108 முறை நான் அந்த வெந்தய மூட்டை கட்டி வைக்க சொன்னேன் பார்த்தீங்களா. இதில் முக்கிய ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா, குழந்தைங்க உங்கள் வீட்டில் படிக்கிறாங்க, 10th 12th வேறு ஏதாவது முக்கியமான எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறாங்கன்னா இந்த பூஜையை பண்ணாதீர்கள். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்போது எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை பண பிரச்சனைகள் தான். அதுக்கப்புறமா தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே, ஏன்னா அதை சார்ந்து தான் எல்லா விஷயமுமே நடக்குது. பணம் இல்லைன்னா நிம்மதி இல்லை, நிம்மதியாக இருக்கணும், பணமே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட தான் அதிக பணம் இருக்கும். இந்த மாதிரி பணத்தை சார்ந்த நிறைய விஷயங்கள், நிறைய எண்ண ஓட்டங்கள் எல்லாருக்கிட்டுமே வேறுபடுது. ஆனாலும் பண கஷ்டம் இருக்கிறவங்க ட்ராவல் பண்ணுறதோ, அவங்க கோத்ரூ பண்ணுறதோ அது பெரிய விஷயந்தான். நம்ம ஆன்மீக சேனல் அப்படிங்கிறதுனால கடவுளை வழிபட்டால் பண பிரச்சனை சரியாகுமா, இதை எடுத்துகிட்டு பர்ஸில் வச்சா இது சரியாகுமா அப்படின்றதுலாம் நிறைய குதர்க்கமான நபர்கள்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த யூனிவர்ஸ் நம்பனவரை கைவிடாது அப்படின்ற மாதிரி, என்ன பண்ணால் கடன் தீரும், என்ன பண்ணால் வாழ்க்கையில் பொருளாதாரத்துலேருந்து ஒரு முன்னேற்றம் அடைய முடியும், என்ன பண்ணால் நமக்கு பண பிரச்சனைகள் தீரும், ஏதாச்சும் ஒரு ரெமெடி மாதிரி சொல்ல முடியுமா? பண பிரச்சனை யாருக்கு இல்லை? சரி, பணம் இல்லை இருந்துட்டால் மட்டும் நிம்மதியாக இருக்காங்களா? கிடையாது. இல்லை பணம் இருந்து மனம் இருந்து கூட சிலரால் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இந்த பூமியில் பிறந்துட்ட ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். எல்லோரும் 100% கை தூக்க சொல்லுங்கள், எனக்கு எல்லாமே இருக்குது, ஐ எம் ஹாப்பி அப்படின்னு சொல்லுங்கள் இருப்பாங்க. ஏதோ ஒருத்தர் 2 பேர். 98% கஷ்டப்படுறவங்களாக இருந்தால் 1-2% மட்டும் எதையை பற்றி யோசிக்காமல் இருப்பாங்க. பட் ஆனால் எது இருந்தாலும் அதை முதல்ல தக்க வச்சுக்கிறதுக்கு நமக்கு தெரியணும். தைரியம் வேணும், சந்தோஷம் வேணும், அமைதி வேணும். அப்படின்னா நம்ம யாரை பிடிக்கணும் அப்படின்னா லக்ஷ்மியை பிடிக்கணும். 8 லக்ஷ்மியோட அனுகிரகம் வேணும். 8 லக்ஷ்மியும் சேர்ந்தவங்க தான் நமக்கு மகாலட்சுமி, கஜலக்ஷ்மி, ஒவ்வொரு லக்ஷ்மி இருக்காங்க. ஸோ இந்த 8 லக்ஷ்மி தனித்தனியாக நம்மளால் வழிபாடு பண்ண முடியாது. ஆனால் ஒரே ஒரு லக்ஷ்மியை நம்ம வழிபாடு பண்ணால் எல்லாரையுமே சேர்த்து நம்ம இது பண்ணிக்கலாம். நம்ம சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி இவங்க 3 உருவமாக சொல்லி 3 பேரும் நமக்கு ஒருத்தர் வணங்கும் போது சில நாள், சில திதி, சில நட்சத்திரம் இணைந்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஆரம்பித்து இந்த வழிபாட்டு நீங்கள் எடுக்க 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 கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பொருளாதாரம் வந்தே தீரும். இது கட்டாயம் இல்லை, இது காலத்தின் கட்டாயம் மாதிரி. நீங்கள் வணங்க 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 கண்டிப்பாக உங்களுடைய பொருளாதாரம் வரும். பொருளாதாரம் வர்றது இல்லாமல் உங்களுடைய பல பிரச்சனை சரியாக போகும். ஏன்னா மெஜாரிட்டி நமக்கு பொருளாதாரத்தில் தான் முக்கால்வாசி பிரச்சனையே வருது. 30% வேணால் உடல் ஆரோக்கியமும் மன போராட்டம், மன சண்டைன்னு சொல்லலாம். பட் 70% எங்கே வருது? நமக்கு பொருளாதாரம் தான். பணம் இல்லைன்னா பிரச்சனை வருது கண்டிப்பாக அந்த மாதிரி. ஸோ அதுக்கு நம்ம வணங்குறது லக்ஷ்மியை வணங்கலாம். வணங்கும் போது அந்த லக்ஷ்மி எப்போல்லாம் வணங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரியோதசி திதி, அனுஷம் நட்சத்திரம், திரியோதசி திதி, ரேவதி நட்சத்திரம்,
இதில் வெள்ளிக்கிழமை வந்தால் இன்னும் சூப்பர். நாள், நட்சத்திரம், திதி 3 சேர்த்துக்கிறது. இந்த நாள், நட்சத்திரம், திதி கூட கரணத்தையும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, தைத்துளை கரணம். ஸோ இப்போ இந்த 4ம் சேர்ந்து வரக்கூடியதெல்லாம் அபூர்வம். வருமா? வரும் அபூர்வம். இந்த மாதிரி நாட்களில் நம்ம வந்து ஒரு விஷயம் செய்யும்போது, அதுவும் லக்ஷ்மி பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வீட்டில் பொருளாதாரம் ஆணித்தன்மையாக வந்து சேரும். சூப்பர் மேம். இப்போது நீங்கள் வந்து ஒரு ஜோதிடராக இருக்கிறதுனால நீங்கள் இந்த இவ்வளோ ரிசர்ச் பண்ணுறதுனால அது எதனா நாள் குறிப்பு வச்சுருப்பீங்கள்ல, இதெல்லாமே சேர்ந்து ஏதாச்சும் ஒரு டேயில் வருது, இந்த டேட்டில் இருக்குன்னு எதனா தெரியுமா? இல்லை, மாதம் கண்டிப்பாக ஒன்று ரேவதி நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை இணைந்து வந்துடும். திரியோதச திதி அனுஷ நட்சத்திரம் கண்டிப்பாக வரும், வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது. ஆனால் வெள்ளிக்கிழமை வருமானா வராது. நட்சத்திரமும் திதியும் வந்துடும். ஒரு நேரத்தில் வெறும் அனுஷ நட்சத்திரமும் வெள்ளிக்கிழமையும் வரும். இந்த மாதிரி நாட்கள் நீங்கள் கேலண்டரில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அந்த நாட்களில் நீங்கள் பயன்படுத்திக்கணும். இந்த நாளில் பண்ணும்போது மகாலட்சுமி பூஜை அப்படின்னா எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக நின்ற கோல மகாலட்சுமி ஃபோட்டோ இருக்கும். ஓகேங்களா? இல்லை ஸ்டாச்சுவாக வச்சுருக்கீங்கனாலும் பரவாயில்ல. இல்லை எங்ககிட்ட அது கூட இல்லைம்மா, இப்போ தான் சொல்கிறீங்க, இப்போ தான் உங்கள் வீடியோ பார்க்குறேன், நான் பண்ண போகிறேன் அப்படின்னா சொல்கிற மாதிரி இந்த ஸ்ரீ சக்கரம் வரைஞ்சிக்கோங்க. ஸ்ரீ சக்கரம் வரையலாம், ஐசிங் சக்கரம் வரையலாம். கண்டிப்பாக மகாலட்சுமிக்கு உகந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்கரம். ஸ்ரீ சக்கரம் நமக்கு காப்பர்லேயும் கிடைக்கும், சில்வர்லேயும் கிடைக்கும். இப்போ இல்லைன்னா அப்படின்னா நீங்கள் கோல மாவு, அரிசி மாவு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயுமே கூட ஸ்ரீ சக்கரத்தை வர. ஸ்டிக்கர் இருக்குது, அது யூஸ் பண்ணலாங்களா? ஸ்டிக்கர் ஆக்சுவலாக ஸ்டிக்கர், பிளாஸ்டிக் இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஆனால் மணப்பலகு கிடைக்கும், ஸ்ரீ சக்கரத்துலேயே மணப்பலகு கிடைக்கும், அது வாங்கிக்கோங்க. இல்லை எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா மாமரத்தால் செய்யப்பட்ட மணப்பலகை வாங்கிட்டு அதில் ஸ்டிக்கர் ஒட்டிக்கங்க. ஓகேங்களா? தரையில் ஒட்டாதீங்க, பழையில பலகையிலையோ இல்லை பிளேட்லேயோ நீங்கள் ஒட்டிட்டு நீங்கள் பண்ணலாம். பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதையும் தாண்டி ஐசிங் சக்கரம். இந்த ஐசிங் சக்கரத்தில் தான் மகாலட்சுமி தாயார் வந்து அமர்ந்து ட்ராவல் பண்ணுறதாக சொல்லப்படுது. அது என்ன ஐசிங் சக்கரம்? ஜாப்பனீஸ் சைனீஸ் வேர்டு மாதிரி அதான் சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாம், அதுதான். ஆக்சுவலாக அது வந்து ஒரு பூஜ்ஜியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது. பூஜ்ஜியம்ன்றதுனா ஒரு வட்ட சக்கரம் சொல்லலாம், வட்ட அச்சின்னு சொல்லலாம், வட்ட சக்கரம், இது எல்லாமே சொல்லக்கூடியது தான் ஐசிங் சக்கரம். இதுதான் இந்த ஐசிங் சக்கரம். இந்த ஐசிங் சக்கரம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வேணால் இப்படி இருக்கலாம், பட் இதில் இந்த மாதிரி கலரிங் போட்டு இருக்குது. இது வந்து அத்தி மரத்தால் செய்யப்பட்ட பலகை, உட்டது. ஆமாம், மரம். இந்த மரத்தில் இந்த ஐசிங் சக்கரம் இதுக்கு மேலே அமர்ந்து தான் மகாலட்சுமி தாயார் ட்ராவல் பண்ணுறதாக சொல்லப்படுது, நம்பவும் படுது. பட் இது வந்து உங்களால் வாங்க முடியல, எனக்கு கிடைக்கல அப்படின்றவங்க இதை பார்த்துக்கங்க. இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு அரிசி மாவு கோலத்தில் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஒரு பிளேட்டில் வரைஞ்சிக்கோங்க. ஒரு பிளேட்டில் அரிசி மாவு இருக்குது பார்த்தீங்களா, அதை மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இதை இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுட்டு நடுவில் இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கு நடுவில் ஏதோ கலர்ஸ் போட்டு பண்ணிக்கோங்க. இல்லை எங்களால் அரிசி மாவு கூட பண்ணலாம், இதே ஷேப்பில் பூக்களால் டெக்கரேட் பண்ணிக்கலாம். வாசனை மலர்கள், மல்லி, மறிக்குழந்தெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, நடுவில்லாம் அழகாக மறிக்குழந்தெல்லாம் வச்சு பண்ணிங்கன்னா பண்ணிவிட்டு இதை வச்சு பூஜை பண்ணுங்க. ஓகே. இந்த ஐசிங் சக்கரத்தில் தான் மகாலட்சுமி உட்காந்து ட்ராவல் பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள். அப்போ அந்த ஸ்ரீ சக்கரம் மகாலட்சுமியோட இன்னொரு அம்சமாக பார்க்கப்படுது. ஸோ இந்த ரெண்டுமே வச்சு பூஜை பண்ணலாம். இல்லை மகா மேரு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது. ஏன்னா எல்லாராலையும் வீட்டில் அந்த பூஜை புனஸ்காரத்தோடு ஃபாலோ பண்ண முடியாது. சிம்பிளாக இருக்கக்கூடிய விஷயத்த ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப எளிதிலான ஒரு விஷயம். இப்போ நான் ஸ்ரீசக்கரம் உங்களுக்கு ஐசிங் சக்கரம் உங்களுக்கு காமிச்சேன். உங்களுக்கு வாங்க முடியலன்னா நீங்கள் பூக்களாரில் கூட அதை ரெடி பண்ணி காலையில் சுக்கர உரையில் பூஜை பண்ணிட்டோ, இல்லை நீங்கள் என்ன பண்ணணும் ஆக்சுவலாக, இது வாங்கி வச்சுட்டோம், இல்லைனா ஸ்டிக்கரோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிற ஒரு ஃபார்மில் நம்ம பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா நம்ம பண்ண வேண்டிய அந்த வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பச்சை கலர் ஒரு 1 மீட்டருக்கு துணி வாங்கிக்கோங்க. அப்புறம் ஒரு 10 ரூபா வெந்தயம் வாங்கிக்கோங்க. ஒரு 50 கிராம் வெந்தயம் வாங்கிக்கோங்க. வெந்தயம் வாங்கிட்டு இந்த பச்சை கலர் துணி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதில் அந்த வெந்தயத்தை வச்சு ஒரு முடிச்சு கட்டிக்கோங்க. ஒரு மூட்டை முடிச்சு மாதிரி கட்டிட்டு ஒரு 108 ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 108 ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இது கூட நீங்கள் ஒரு பவுலில் கொஞ்சம் பச்சை கற்பூரம், கொஞ்சம் வாசனை திரவிய பொருட்கள்லாம் வச்சுட்டு இந்த ஸ்ரீசக்கரத்துக்கு மேலே அது பக்கத்துலேயே வச்சுட்டு ஒரு நெய்வேத்திய பிரசாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக மகாலட்சுமிக்கு எல்லாரும் நினச்சிட்ருக்க இனிப்பு பிடிக்கும். ஆப்வியஸ்லி இனிப்பு பிடிக்கும். ஆனால் அதை விட அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னா ஆவியால் செய்யப்பட்ட உணவுகள் ரொம்பவே பிடிக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து இட்லி கொடுக்கலாம், ஆப்பம் கொடுக்கலாம், தேங்காய் திருகல் பார்த்தீங்கன்னா தேங்காய் திருகி அதில் தேங்காய் இடியாப்பம் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஆவியில் வேக வச்சு கொடுக்கலாம். ஓகே. அதில் வந்து நீங்கள் சாமிக்கு வைக்கும்போது மட்டும் அந்த இடியாப்பம் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு சிக்கலாக இருக்கும், அதனால் அது பண்ண வேண்டாம். நீங்கள் தானம் கொடுக்கும்போது இடியாப்பத்தை யூஸ் பண்ணிக்கலாம், சிக்கல் தீர்க்கும். ஓகேங்களா? நீங்கள் இந்த தேங்காய் திருகலை நல்லா திருகிட்டு
அதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் ஏலக்காய் போட்டு கொஞ்சமாக பச்சை கற்பூரம் போட்டு அது பிரசாதம் ரெடி பண்ணி அம்பாள் கிட்ட வச்சுட்டு இந்த ஸ்ரீ சக்கரமும் இந்த ஐசிங் சக்கரமும் வரைஞ்சி வச்சு ரெண்டுமே கூட பண்ணலாம். ஒன்றும் இல்லை, ரெண்டுமே கூட பண்ணலாம். ரெண்டுமே வச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கலாம். மகாலட்சுமிக்கானது அஷ்டோத்திரம் படிக்கலாம். இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு அதெல்லாம் வராது, எனக்கு வந்து மகாலட்சுமி மந்திரம் தெரியாது அப்படின்றவங்க ஓம் போட்டுக்கோங்க. மகாலட்சுமியே போற்றி 108 முறை. நான் அந்த வெந்தய மூட்டை கட்டி வைக்க சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த வெந்தய மூட்டை ஒன்று ஒன்றா எடுத்து மகாலட்சுமிக்கு சமர்ப்பணம் பண்ணுங்க. இது அப்படியே ஆமாம் பண்ணி ஓம் மகாலட்சுமியை போற்றி, ஓம் மகாலட்சுமியை போற்றி. இதில் பூ யூஸ் பண்ணிக்கலாம், குங்குமம் யூஸ் பண்ணிக்கலாம், வெந்தய மூட்டை யூஸ் பண்ணிக்கலாம், 5 ரூபாய் காயின் யூஸ் பண்ணிக்கலாம், 1 ரூபா காயின் யூஸ் பண்ணிக்கலாம், தாமரைப்பூ யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுடைய விருப்பம். இது அவங்களுக்கு என்ன வசதி வாய்ப்போ இருக்குது. நான் இந்த 10 ரூபா சொன்னது நம்மளுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்ப நான் சொல்லியிருக்கேன். இதை பூஜை பண்ணி முடிச்சுட்டு இதை நீங்கள் வாரம் வெள்ளிக்கிழமை பண்ண. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது மட்டும் இந்த திரியோதசி திதி, அனுஷ நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி வரக்கூடிய நாட்களை நீங்கள் பண்ணிக்கோங்க. இல்லை மாதம் தான் என்னால் வாரம் பண்ண முடியலன்றவங்க இந்த மாதம் பார்த்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து வெள்ளிக்கிழமை நான் பண்ண போகிறனால இந்த மூட்டையை வச்சு பண்ணிக்கலாம். கரெக்டாக 1 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வெந்தயம் அனைத்துமே நம்மளுடைய உணவில் சேர்த்துக்கணும். மூட்டையை பிரிச்சுட்டு உணவில் சேர்த்துட்டு திரும்பவும் மசாலா டப்பியில் சேர்த்துட்டு திரும்பவும் அதே மாதிரி இன்னொரு மூட்டை ரெடி பண்ணி வச்சு நீங்கள் பூஜைக்கு ரெடி பண்ணி யூஸ் பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடாது. 1 மாதம் பண்ணிக்கலாம் போதும். திரும்ப நம்ம உணவோடு நம்ம கூட வந்துடணும். பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக பொருளாதாரம் வரும். இப்போ நீங்கள் சொன்னதுக்கான ஏதாச்சும் கிரகத்தோட இது தொடர்பு இருக்கா? அந்த வெந்தயம் அப்படிங்கிறது இல்லை, வெந்தயம் வந்து நம்மளுடைய உணவுடைய பொருட்களோடைய வருது. மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்களாகவும் சொல்லப்படுது. பணம் ஈர்ப்பு சக்தியில் வெந்தயம்க்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது. அதே மாதிரி பச்சைன்றது புதனுடைய ஆதிக்கத்துக்காக நான் சொன்னது. அதாவது இந்த நட்சத்திரம் சனி பகவான். எல்லாருமே நினச்சிட்ருக்கோம் சனி பகவான் வந்து கர்மக்காரகர், சனி பகவான் வந்து கர்மத்தை மட்டும்தான் பார்ப்பார், நீதிமான்னு நினைக்கும். பொருளாதாரத்துக்கும் அவர் ரொம்ப முக்கியம். தொழிலுக்கு ரொம்ப முக்கியமான கிரகமும் அவர் தான். ஸோ நம்மளுடைய தொழில், நம்மளுடைய முன்னேற்றம் எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய கிரகம் அதுதான். அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசியில் இருக்குது. கால சக்கரத்தில் 8வது ராசியாக சொல்லக்கூடியது விருச்சிக ராசி. அதில் இருக்கக்கூடிய அனுஷ நட்சத்திரத்துக்கு இவ்வளோ ஒரு பவர் இருக்குது. நீங்கள் அந்த நட்சத்திரத்தை செய்யலாம். ரேவதி நட்சத்திரம் பாருங்கள், கால சக்கரத்துக்கு 12வது வீட்டில் இருக்கக்கூடிய கடைசி ராசி, கடைசி நட்சத்திரம், அது புதனோட நட்சத்திரம். ஸோ இந்த நட்சத்திரத்துக்கும் நீங்கள் இந்த பூஜையை பண்ணலாம். இந்த மாதிரி அதே மாதிரி பூச நட்சத்திரத்துலையும் இந்த பூஜையை நீங்கள் பண்ணலாம். அப்புறம் ரோகி நட்சத்திரத்துலையும் இந்த பூஜை பண்ணலாம். ரோகி நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம். நம்ம எல்லோரும் நினச்சிட்ருக்கோம் பணத்திற்கான அதிபதி யாரை நினச்சிட்ருக்கோம்? சுக்கிரன் நினச்சிட்ருக்கோம். அப்புறம் சுக்கிரன் சொல்லுவாங்க, குருவை சொல்லுவாங்க. ஆனால் மேஜராக சந்திரன் தான் நமக்கு பணத்திற்கான அதிபதி. அப்படிங்களா? ஆமாம். ஏன்னா அவர் பாருங்கள், ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரமாக மாறிக்கிட்டே இருப்பார். நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க, ஒரு கடை வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா தினம் உங்களுக்கு வருமானம் வரணும். கரெக்டுங்களா? கரெக்டு. ரோகிணி நட்சத்திரத்தில் தான் மகாலட்சுமி இருக்காங்க. ரோகிணி நட்சத்திரம் எங்கே இருக்குது? ரிஷபராசியில் இருக்குது. ரிஷபராசி சுக்கிரனோட இருக்குது. ரிஷபராசி முகம், வாய். ஓகேங்களா? வாய் சொல்லக்கூடியது. ஸோ வாய், அப்புறம் சந்திரன், நிறைய கனெக்ஷன் இருக்குது. காலபுருஷ ராசி காலசக்கரத்தோடைய எல்லாமே சொல்லப்படுற 2ஆம் இடம் நம்மளுடைய வருமானத்தை சொல்லக்கூடிய இடம். 8ஆம் இடம் ரகசியம் புதையில சொல்லக்கூடிய இடம். அதனால தான் அந்த அனுஷம் நட்சத்திரம் 8வது வீட்டில் இருக்கக்கூடியது நம்மளுடைய கர்மாக்களை குறைச்சி நம்மளுடைய புதையில அதிகரித்து கொடுக்கும். மகாலட்சுமி வழிபாடு எடுக்காமல். இதில் முக்கிய ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா, குழந்தைங்க உங்கள் வீட்டில் படிக்கிறாங்க, 10th 12th வேறு ஏதாவது முக்கியமான எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறாங்கன்னா இந்த பூஜையை பண்ணாதீர்கள். நீங்கள் பண்ணும்போது குழந்தைங்களோட படிப்பு கண்டிப்பாக தடைப்படும், கொஞ்சம் இதுவாகும். அதில் மட்டும் கவனம் வச்சுட்டு பண்ணுங்கள். மற்றபடி உங்களுடைய பொருளாதாரம் ஏற்றம் கண்டிப்பாக காண்பீர்கள், வரும். ஏன்னா மேம் அப்போ எல்லார் வீட்லேயுமே படிக்கிறாங்கல்ல, பண்ணலாம். சில குழந்தைங்க ஹாஸ்டலில் இருப்பாங்க, அப்போ இவங்க இங்கே பண்ணலாம். வீட்டில் இருக்காங்கன்னா எக்ஸாம்ஸ் எல்லாம் வருது, நம்ம கொஞ்சம் 1 இயரில் இது பண்ணிக்கிற தப்பு கிடையாதுல்ல. கோயிலில் போட்டால் பூஜை பண்ண சொல்லுங்கள். இந்த ஐசிங் சக்கரம் கோயிலில் வரைஞ்சி பூஜை பண்ணலாம். ஓகே. இப்போ என்னென்னா, இப்போ காமனாக எல்லார் வீட்லேயுமே படிக்கிற பசங்க இருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது எப்படி இது பண்ணாமல்? நான் 10th 12th அந்த மாதிரி மேஜர் டைமில் மற்றபடி இயல்பாக இருக்கிற டைம் பண்ணலாம். அதை பண்ணும்போது படிப்பு கொஞ்சம் டல் ஆகும். மற்றபடி நமக்கு மெஜாரிட்டி 10th 12th தான் நமக்கு மெஜாரிட்டி. அதனால் சொல்ல வரேன். பட் ரொம்ப உங்களுக்கு பணம் வேணும், எனக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும், ரொம்ப டைட்டாக இருக்கணுமா, நம்ம பணத்தையும் பார்த்தாகணும்ல.
அப்போ நீங்கள் இதை பண்ணுங்கள். குழந்தைங்க படிப்பு வர டைமில் அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க படிக்கட்டும், படித்து எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப கண்டினியூ பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஓகே. இந்த விஷயங்கள் பண்ணும்பொழுது கண்டிப்பாக பொருளாதார முன்னேற்றம் வந்து 100% உண்டுன்றீங்க. கண்டிப்பாக 100,000 டைம்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சத்யநாராயண பூஜை அன்றும் இதை பண்ணலாம். பௌர்ணமி திதி அன்று சத்யநாராயண பூஜை அன்று பண்ணலாம். அதே மாதிரி ஒவ்வொரு அமாவாசை அன்றும் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அமாவாசை அன்று பண்ணலாம். ஏன் அப்படின்னா தீபாவளி அன்னைக்கு வரக்கூடிய அமாவாசைக்கு வட இந்தியர்கள் லக்ஷ்மி பூஜை தான் பண்ணுவாங்க. லக்ஷ்மி பூஜை தான் பண்ணுறாங்க. அது இந்த பூஜை. அதே மாதிரி நீங்கள் வெள்ளிக்கிழமையும் அமாவாசையும் இணைந்து வரக்கூடிய நாட்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல, குபேர பூஜை பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை. ஆமாம், வெள்ளிக்கிழமையும் அமாவாசையும் இணைந்து வரக்கூடிய நாளில் குபேர பூஜையை பண்ணலாம். இன்கேஸ் இந்த நட்சத்திரம் எதாவது இணைந்து வந்துருச்சுன்னா இன்னும் கூடுதல் பெனிஃபிட், இந்த பூஜையை பண்ணலாம். இல்லைங்க என்னால் வீட்டில் பண்ண முடியலைங்க, ஏதோ ஒரு சூழல், வீட்டில் அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க, இல்லை பசங்க படிக்கிறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு இதுவாக இருக்குது, இன்னலாக இருக்குது, ஏதோ ஒரு கஷ்டமாக இருக்காங்க, எனக்கு பண்ணணும், வருமானம் வேணுன்றவங்க நான் காமிச்சு இப்போ இந்த ஐசிங் சக்கரத்தோடைய ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு அம்பாள் கோவிலில் போய் உட்காந்து அந்த கருவறையை ஒட்டி அந்த செவுறு இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த செவுரை ஒட்டி நீங்கள் இந்த ஐசிங் சக்கரத்தை வரைஞ்சிக்கோங்க. பூவால் அலங்காரம் பண்ணுங்கள், 2 நெய் தீபம் ஏற்றி வைங்க, மந்திரத்தை சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதாரம் வரும். இவ்வளோ நம்ம வந்துட்டு இத்தனை முறைகளை வந்து நம்ம செய்யும் பொழுது அதுக்கான பிரபஞ்சம் வந்துட்டு அதுக்கான விஷயங்களை உங்கள் கையில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த மகாலட்சுமி பூஜை அப்படிங்கிறது வந்துட்டு திருமணமானவர்கள் அந்த மாதிரி எப்பவுமே சொல்லுவாங்க, கல்யாணமானவங்க மட்டும் பண்ணுங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைல்ல? அப்படியெல்லாம் கிடையாது, யார் வேணாலும் பண்ணலாம். கண்டிப்பாக அதை பண்ணும்போது ஈவினிங்கில் பண்ணுங்கள், 6 மணிலேருந்து 8 மணி சுக்கர ஓரையில். அப்படி இல்லை அப்படின்னா மற்ற நாளில் வந்துச்சுன்னா சுக்கர ஓரை வராது இல்லை, 6லேருந்து ஒரு 9 மணிக்குள்ளே பண்ணுங்கள். பண்ணும்போது கண்டிப்பாக கனகதார சோஸ்திரம் போட்டு பண்ணுங்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் எங்கள் வீட்டில் 6 மணிக்கு நான் இருக்கேனோ நான் இல்லையோ, நான் கேட்குறேனோ நான் பாடுறேனோ நான் பூஜை பண்ணுறனோ கிடையாது, ஆனால் எங்கள் வீட்டில் அந்த பாடல் வந்து ஒலிச்சிட்டே இருக்கும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒலிக்கும். பர்டிகுலராக இந்த பூஜை பண்ணுற நாட்களும் நான் இதையும் போட்டுருவேன். இதையும் தாண்டி மகாலட்சுமியோட அசோசிரமும் போட்டுட்டு நான் அப்படியே பாட ஆரம்பிச்சுட்டு அப்படியே சொல்ல ஆரம்பிச்சிடுவேன். எனக்கு ரொம்ப வந்து கை கொடுத்த பரிகாரம், ரொம்ப கை கொடுத்த ஒரு வேண்டுதல் வழிபாடு அப்படின்றது இந்த மகாலட்சுமியோட வழிபாடு எனக்கு ரொம்ப சக்ஸஸ் கொடுத்த வழிபாடு. நான் இப்போது இங்கே ஒவ்வொரு விஷயம் சொல்கிறேன், ஒவ்வொரு இது பண்ணுறேன் அப்படின்னா இது எல்லாமே என்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டுன்றதை விட என்னோடய அனுபவம். நான் வாழ்க்கையில் மேலே மேலே நான் ஜெயிச்சு வர்றதுக்கும் நான் வந்து ஒவ்வொரு விஷயம் பண்ணிட்டு வர்றதுக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு வழிபாடு, ஒரு கடவுளோடைய அனுகிரகம் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. எனக்கு முருகர் எப்படி அப்படின்னா என்னோடய ஒத்துமொத்த கர்மாக்களையும் அழித்து குறைச்சி என்னை வாழ வைக்கிறாரு. பட் அதுக்கு ஒரு பார்வை அப்படின்னா எனக்கு மகாலட்சுமி தாயாரோடைய வழிபாடு எடுத்து என்னுடைய அன்றாட வருமானம் பொருளாதாரத்துக்கு எனக்கு இவங்க பயங்கர சப்போர்ட் பண்ணுறாங்க. என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக தெரியும். என்னை இப்போவும் கோவிலில் வந்தால் பார்க்கலாம். டி நகரில் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வாரமும் சுக்கிர ஓரையில் என்னை கோவிலில் பார்க்கலாம். கண்டிப்பாக பெருமாள் கோவில் வெள்ளிக்கிழமையில் தாயாரோடைய சன்னதியில் அந்த 3 சுக்கிர ஓரையில் ஏதாவது ஒரு நேரம் கண்டிப்பாக இருப்பேன். அதே மாதிரி ஆடி மாதம் முழுவதுமே தாயாரோட வார வெள்ளிக்கிழமை இருப்பேன். தை மாதம் ஆடி மாதம் அம்பாளுக்கு தானே அப்படின்னு தாயாரோட மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு ரொம்ப எடுத்துப்பேன். அதே மாதிரி தை மாதத்துலேயுமே 4 வாரமும் 5 வாரமும் நான் தாயாரோட வழிபாடு வீட்டிலேருந்தே பிரசாதம் பண்ணி கொண்டு போய் நான் தானம் கொடுத்துட்டு வழிபாடு முடிச்சுட்டு வருவேன். இதெல்லாம் எனக்கு நிறைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுத்துருக்கு. பொருளாதாரம் ஏற்றம் மட்டும் கிடையாது, எனக்கு நிறைய தைரியத்தை கொடுத்துருக்கு. லக்ஷ்மின்றவங்க எல்லாருமே பணம் காசுன்றது மட்டும் கிடையாது, முக்கியமாக அதை அனுபவிக்கிறதுக்கு தைரியம் வேணும். கரெக்டான ஒரு விஷயத்தை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மன தைரியம், ஒரு அறிவு, தெளிவு எல்லாமே கொடுக்கக்கூடியவங்க லக்ஷ்மி. இது வந்து கொடுக்குறது கண்டிப்பாக மகாலட்சுமியோட வழிபாடு ஒவ்வொருத்தரையும் எடுத்துக்கங்க. சொல்லுவாங்க இந்த நெகட்டிவ் கிரகம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வழிபாடு எடுக்கும்போது நமக்கு இதுவாகும் அதுவாகும் சொல்லுவாங்க. லக்ஷ்மியை பொறுத்த வரைக்கும் முருகரை பொறுத்த வரைக்கும் அது சம்மந்தமே கிடையாது. நீங்கள் வழிபாடு எடுத்துக்கோங்க. மற்ற கிரகம் மற்ற கடவுளை வந்தால் நீங்கள் யோசிக்கலாம். பட் மகாலட்சுமி தாயாராக இருக்கட்டும், நம்ம முருகராக இருக்கட்டும், கிரகம் சரியில்லைனாலும் சரி, சரி இருந்தாலும் சரி, சரி இருந்தாலும் நமக்கு நல்லா தூக்கி கொடுத்துருவாங்க, சரி இல்லைன்னா நம்மளை நியூட்ரல் பண்ணியாவது பேலன்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இது கண்கூட ஒரு அதிசயம் நிகழ்த்தக்கூடிய கடவுள் இவங்க 2 பேருமே. சூப்பர் மேம். இப்போது உங்களுக்கு கை கொடுத்தது மட்டும் இல்லாமல் நிறைய பேரை வந்துட்டு கை கொடுத்து தூக்கி விடுறதுக்காக தான் நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அந்த தங்க மழை வந்துட்டு எப்படி அந்த வீட்டில் பொழிஞ்சுதோ கனகதாரா ஸ்தோத்திரம் பாடும் பொழுது, அதே மாதிரியான எல்லா விஷயங்களும் வந்துட்டு இப்போ யார் யாருக்கு என்னென்னலாம் விஷயங்கள் வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொன்ன வழிபாட்டு முறை ஃபாலோ பண்ணாலே கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறீங்க. 200% இது நடக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களோட அனுபவத்தின் மூலமாக மக்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப நம்புகிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம்.